புதுவையில் முதல்வருக்கும் துணைநிலை ஆளுநருக்கும் இடையிலான மோதல் முற்றியுள்ளது. முதல்வரின் உத்தரவை ஆளுநர் கிரண்பேடி ரத்து செய்த விவகாரம் புதுவையில் புதிய அரசியல் புயலை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநராக கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே பொறுப்பேற்றவர் கிரண்பேடி. இவருக்கும் புதிதாக ஆட்சி அமைத்த முதலமைச்சர் நாராயணசாமி அரசுக்கும் இடையே மறைமுக பணிப்போர் நீடித்தது. இந்நிலையில் கூட்டுறவுத்துறை பதிவாளர் சிவகுமார் ஆளுநர் மற்றும் அதிகாரிகள் இருக்கும் வாட்ஸ்அப் குழுவில் ஆபாச படம் பதிவிட்ட சம்பவத்தில் அவரை கிரண்பேடி நேரடியாக பணியிடை நீக்கம் செய்தார். ஆனால் அவரை அனைத்து அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் காவல் நிலையம் சென்று மீட்டனர். இது கிரண்பேடிக்கு எதிராக எடுக்கப்பட்ட முதல் நடவடிக்கை. இதனைத் தொடர்ந்து அரசு துறை அதிகாரிகளுக்காக ஏற்படுத்தப்பட்ட வாட்ஸ்அப் உள்ளிட்ட அனைத்து சமூக வலைதளங்களிலிருந்து அதிகாரிகள் வெளியேற வேண்டும் என்றும் அரசின் நடவடிக்கைகள் எதையும் பகிரக்கூடாது என்றும் முதலமைச்சர் பரிந்துரையில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. முதல்வரின் உத்தரவை ரத்து செய்வதாக கிரண்பேடி ட்விட்டர் வலைதளத்தில் பதிவிட்டார். ஆளுநர் மற்றும் முதல்வருக்கு இடையிலான மோதல் போக்குக்கு அனைத்து கட்சிகளும் கண்டனம் தெரிவித்துள்ளன. ஒட்டுமொத்தத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 7 மாத காலமாக அரசு நிர்வாகமே நடைபெறவில்லை. எனவே மத்திய உள்துறை அமைச்சகம் இந்த பிரச்சனையில் நேரடியாக தலையிட்டு புதுச்சேரி ஆளும் காங்கிரஸ் அரசனை 6 மாத காலத்திற்கு முடக்கம் செய்து இதன் மீது உரிய விசாரணை நடத்த வேண்டும். அதேபோன்று புதுச்சேரியில் இருக்கின்ற துணைநிலை ஆளுநர் அவர்கள் தங்களது கடமையை உணராமல் பல்வேறு விஷயங்களில் தொடர்ந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு ஒரு சில பிரச்சனைகள் தொல்லைகள் கொடுத்து வருவதால் அதன் மீதும் உரிய விசாரணையை மத்திய உள்துறை அமைச்சகம் நடத்த வேண்டும். மேலே உட்காந்து உங்களுக்கு பிஜேபி அரசாங்கம் உங்களை நியமித்து இருக்கின்றது. அந்த பிஜேபி அரசாங்கத்திடம் போய் உட்கார்ந்து இவர் முதலமைச்சர் கேட்குற ரூபாயை விட இன்னொரு 1000 கோடி ரூபாய் கூட வாங்கிட்டு வந்து இந்த மாநிலத்துக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த மாநிலத்தை பற்றி நீங்கள் கவலைப்படுறீங்க, முதலமைச்சரை விட அதிகம் செயல்படுறீங்கன்னு கூட ஒரு சந்தோஷம் இருக்கலாம். ஆனால் எந்த பணமும் வர்றதும் வர காணோம். இங்கே இருக்கக்கூடிய நடைமுறை விஷயங்களுக்கும் சிக்கல்கள் ஏற்படுதுன்னா அது பாதிக்கப்படுறது நாங்கள் தான் பாதிக்கப்படுறோம், மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. அரசு திட்டத்திற்கான நிதி ஒதுக்க வேண்டுமென்றாலும் குண்டூசி வாங்க வேண்டுமென்றாலும் கூட அதற்கான கோப்புகள் அரசு அலுவல் விதிமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும். ஆனால் அத்தகைய நடைமுறை என்பது துணைநிலை ஆளுநரிடம் பார்க்க முடியவில்லை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துடைய செயல்பாட்டை முடக்கியிருக்கிறது. ஒரு போட்டி அரசாங்கத்தை துணைநிலை ஆளுநர் மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆளுநரின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டம் நடத்தினர். பின்னர் எம்எல்ஏக்கள் கையெழுத்திட்ட புகார் கடிதம் மத்திய உள்துறை அமைச்சருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. புதுவை மாநிலத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்திற்கு எதிராக மக்கள் சார்ந்த நலத்திட்டங்களை முடக்குவதும் மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதிலும் அதேபோல் புதுச்சேரி மாநில வளர்ச்சியை ஒட்டுமொத்தமாக தடுப்பதிலுமே அக்கறை கொண்டு இன்றைக்கு ஆளுநர் அவர்கள் செயல்படுவதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம். இப்படிப்பட்ட ஆளுநரை மத்திய அரசாங்கம் திரும்ப பெற வேண்டும், அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆளுநர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா, நாராயணசாமி அரசு செய்யப்போவது என்ன என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். ஆளுநருக்கும் முதல்வருக்குமான மோதல் போக்கு மாநிலத்தின் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையாக அமையும் என்றும் இருவரின் இணக்கமான போக்கே அரசு இயந்திரம் ஆரோக்கியமாக செயல்பட வழிவகுக்கும் என்பது அரசியல் கண்ணோட்டங்களின் கருத்தாக இருக்கின்றது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதருடன் புதுச்சேரியிலிருந்து ரகுமான்.